வார்த்தைகளை கேட்டு வாழ்வது பாறையின் மீது தன் வீட்டை கட்டுவதற்கு சமமாகும் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் அடித்தளம் எது? நம்முடைய ஃபவுண்டேஷன், லைஃப் ஃபவுண்டேஷனுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? இந்த நற்செய்தியை பார்க்கும்பொழுது 2 மனிதர்களை குறித்து காட்டுகிறது. ஒன்று புத்தி உள்ள மனுஷன், இன்னொன்று புத்தி இல்லாத மனுஷன். இதில் நம்ம பார்த்துக்கணும். புத்தி உள்ள மனுஷன் பாறையின் மீது வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாத மனுஷன் மணல் மீது வீட்டு கட்டுகிறான். அடித்தளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அடித்தளத்தில் கவனம் செலுத்துகிறவன் தான் தன் வாழ்வில் பலமாக நின்று கொண்டிருப்பான். நல்லா பாருங்கள், அடித்தளம் என்பது எது? நம்முடைய மாரல் வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ். இது வெளியில் தெரியாதுங்க, இது வெளியில் தெரியாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, லீவ் இட் அப்படின்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்று. வெளிப்புறம் தோற்றத்தை விட நம்முடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, கீழே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு செலவிட முடியாமல் போனோம். கீழே தான் மண்ணுக்குள்ளே கிடக்குது, இதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்படி பண்ணுனா மணல் மீது ஊட்ட கட்டினவர்களுக்கு தான் சமமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம், வரலாற்று உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. 1912 ஏப்ரல் மாதம் 14 உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒன்று டைட்டானிக் கப்பல். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எதன் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் இந்த கப்பலை கட்டினார்கள்? பிரம்மாண்டத்தை மீது நம்பிக்கை வைத்தார்கள், தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அதனுடைய இரும்பு பட்டைகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், தகடுகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இதெல்லாம் ஓகே, எல்லாம் வச்சுட்டு கடைசியில் சொன்னாங்க பாரு, கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். பாருங்கள், இங்கே தான் அவங்களுடைய பணம், பெருமை எல்லாமே சேர்ந்து கடலுக்குள்ளே போச்சு. இங்கே இதை யோசிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? அப்படி போன நேரத்தில் அந்த கப்பலில் 2ஆம் நிலை அதிகாரியாக இருந்தவர், அங்கு எல்லாருக்கும் அவர் பேர் கூட சொல்லுவாங்க, சார்லஸ் லோட்டோலர் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவர் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாக்கும் படகை ஏற்பாடு பண்ணி, அந்த பாதுகாப்பு வளையத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கார். யாரும் பெரும்பெரும் பணக்காரர்கள்லாம் தப்பிக்க விடவே இல்லை. நீங்கள் துப்பாக்கி வச்சு காட்டி மிரட்டினால முடியாதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் காப்பாற்றுறார். கடைசியில் இவர் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க போகிறார். மூழ்க போகும்போது கீழே ஒரு நீராவி வெடித்து இவர் மேலே தள்ளி அங்கே கிடைச்ச ஒரு கட்டையை ஒன்று எடுத்துக்கிட்டு இவர் காப்பாற்றப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம எவ்வளோ உயரத்தில் போனாலும் கால் தரையில் தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது.